ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டி ஸ்டோர் எபிசோட்ல அப்பத்தா ரொம்ப அழுது தேம்பி அழுவுறாங்க. தன் பசங்ககிட்ட நம்ம குடும்ப மான மரியாதையே போயிடுச்சுடா. பொட்ட பசங்க எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வச்சுட்டாங்களே! நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே! நம்ம குடும்பத்திலே இது மாரி யாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கலையாடா? அரசி, ராஜி, என் பொண்ணு எல்லாருமே போய் நின்ட்டாங்களேடா! நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே! என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இது அவங்களுக்கு அவமானம் இல்ல. நம்ம குலத்துக்கே அவமானம். நீங்க போய் எப்படியோ அந்த குடும்பத்த மீட்டுட்டுன்னு வந்துருங்கடான்னு சொல்லிட்டு கதறி அழுவுறாங்க காந்திமதி. இத கேட்ட அந்த சக்திவேல், முத்துவேல் என்ன பண்றாங்க, தன்னோட பகையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, தாய் சொன்னதுக்காகவும் நம்ம குடும்ப மான மரியாதைக்காக என்னவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல குமரவேல், சக்திவேல், முத்துவேல பார்த்துட்டு ராஜி ஓடி போய் அழுவுறாங்க. "அப்பா இங்க பாருப்பா என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. என்ன அநியாயமா எங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்கப்பா." ரொம்ப அழுவுறாங்க. இவங்க அழுவுறத பார்த்துட்டு பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? இவ்ளோ பேச்சு பேசினானுங்க. நம்ம குடும்பத்த பத்தி தாழ்த்தி பேசினானுங்க. விரோதி மாரி இருந்தானுங்க. பங்காளி விரோதி மாரி. ஒரு மச்சான் குடும்பம் மாரி இல்லாத பங்காளி மாரி நடந்துக்கிட்டானுங்க. இவன் என்ன பொசுக்குன்னு போயிட்டு அவங்க அப்பன கட்டிப்புடிச்சு அழுவுறா. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாம வாயடைச்சு நிக்கிறாரு நம்ம பாண்டியன். ஒரு பக்கம் சக்திவேலு கோமதி கிட்ட போய் நிக்கிறாரு. கோமதிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா இது? நம்ம இவ்ளோ பேசினோம், கொன்னோம். இவ்ளோ பண்ணோம். அவங்களும் நம்மளுக்கு எதிரியா இருந்திருக்காங்க. இதெல்லாம் மனசுல அந்த நேரத்துல அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணாம, அவங்க அண்ணன் கைய பிடிச்சுட்டு ஓன்னு அழுவுறாங்க. "அண்ணா பாத்தியாண்ணா எங்க நெலைமைய? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இப்படி நிக்க வச்சுட்டாங்களே! நாங்க எந்த தப்பும் பண்ணல அண்ணே. நாங்க எந்த பாவமும் பண்ணல. அந்த பொண்ணுக்கு ஒரு துரோகமும் நினைக்கல. அநியாயமா எங்க மேல பொய் புகாரா குடுத்துட்டாங்க அண்ணே. இது நீதி நேர்மையா பாருங்க அண்ணேன்னு" சொல்லிட்டு கோமதியும் அழுவுறாங்க. இதையும் பார்த்துட்டு பாண்டியன் அண்ணன் ஷாக் ஆவுறாரு. என்னடா இது நம்ம பொண்டாட்டி வந்து பொசுக்குன்னு அவங்க அண்ணன் பக்கம் சாஞ்சுட்டாளே! இப்படி போய் அழுது பேசுறாளே! தேம்பி தேம்பி அழுவுறாளேன்னு சொல்லிட்டு பாண்டியன வாயடைஞ்சு போய் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. அந்த மனுஷன் பாவம் என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி அவரு கேள்விக்குறியா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த சக்திவேல் தாங்க. இந்த தடிமாடு சக்திவேல் தானே அந்த கேடுகெட்ட பொம்பளைக்கு பாக்கியத்துக்கு ஐடியா குடுக்குறாரு. பாண்டியன பழித்திக்கணும்னு சொல்லிட்டு, "எப்படியும் இந்த ஒட்டு குடும்பத்து மேலயும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுமா? அதே உனக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆயிடும். அவங்கள உள்ள வச்சு நல்லா லாடம் கட்டுவான்னு" இந்த ஆள் தானே அந்த பொம்பளைக்கு ஐடியா குடுத்தான். இந்த பால் பேச்சுக்குன்னு அந்த பொம்பளையும் இந்த மாரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருச்சு. அவங்க சும்மாவா விடுவாங்க? இது பெரிய கேஸா வரப்போது. வரதட்சணை கேஸ்னா என்னாச்சு? கொலை குற்றத்த விட ஒரு படி மேலு. வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்ட்டு. நல்ல கேஸ்ல அந்த பொம்பள மாட்டி விட்டுடுச்சு. இவரும் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, விலாவாரியா சொல்லுமா, நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஆதரவா தான் பேசுறாரு. பாண்டியன ஒண்ணும் கண்டுக்கல. ராஜிக்கு சமாதானப்படுத்துறாங்க. ராஜிய சமாதானப்படுத்துறாங்க. சக்திவேலும், முத்துவேலும் நான் பார்த்துக்கிறேன். காவல் அதிகாரி கிட்ட பேசுறாங்க. மேடம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க மேடம்ன்ட்டு. இல்லங்க அந்த குடும்பத்து மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து கேஸ் குடுத்துருக்காங்க. தங்கமயிலுக்கு வந்து வரதட்சணை கொடுமை பண்றாங்க. ஒட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த அம்மா அந்த பொண்ணு எல்லாமே பாக்கியம் அந்த குடும்பமே வந்து உங்க தங்கச்சி குடும்பம் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? இன்னும் நாங்க விசாரணையே ஆரம்பிக்கலங்க. அதுக்கப்புறம் தாங்க நாங்க என்ன முடிவு எடுக்க முடியும். நீங்க அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல், முத்துவேலுக்கிட்ட அந்த காவல் அதிகாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கோமதி குடும்பத்துக்கிட்ட கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வெளிய வந்துர்றாங்க. குமரவேலு மூலமா பழனிவேல் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அலற அடிச்சுட்டு கடையில இருக்கிற வேலையில அப்படி அப்படியே போட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாரு. பார்த்துட்டு அக்காவ பார்க்குறாரு. அக்காவ பார்த்த உடனே கோமதி என்ன பண்றதுன்னு தெரியாம தம்பிய கட்டி பிடிச்சுட்டு அழுவுறாங்க. "அக்கா நாங்கலாம் இருக்கோம்க்கா. கவலைப்படாத, அழாத. இப்படி பண்ணிட்டாங்களே பாவிங்க. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. தர்மம், நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு அக்காவுக்கு ஆதரவா பேசுறாரு. இத பார்க்க ஒரு பக்கம் நல்லாதாங்க இருக்கு. எப்படியும் அந்த குடும்பம் வந்து பாண்டியன குடும்பத்த வெளிய எட்டுன்னு வந்துடணும். இப்படியே பேசி எட்டுன்னு வந்து தான் நானும் பார்க்குறேன். அதுக்குள்ள இந்த பாக்கியம் என்ன பண்றா, கேவலமான புத்தி வச்சுட்டு பொண்ணு மண்டைய கழுவ போறா. காவல்துறை அதிகாரி சொல்லியிருப்பாங்க, "அம்மா நீ போய் உன் பொண்ண கூட்டின்னு வா. பொண்ணோட வாக்குமூலம் தான் மெயின் இங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க விசாரணையே நடத்த முடியும். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மூலதாரனா இருக்கிறவங்கள வீட்டுக்குள்ள வச்சுட்டு இங்க நாங்க என்ன விசாரிக்க முடியும்? போய் உன் பொண்ண கூட்டு வாம்மான்றாங்க." "அம்மா அதெல்லாம் வேணாங்க. ஸ்டேஷன்ல எதுக்கு என் பொண்ணெல்லாம்ன்னு" இந்த பாக்கியன்னு சொல்லி நழுவுறாங்க. "அதெல்லாம் முடியாது. நீ போய் உன் பொண்ண கூட்டின்னு வா. உன் பொண்ணு கைப்படயே எனக்கு லெட்டர் எழுதி குடுக்கணும். எனக்கு வாக்குமூலம் வேணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேல் விசாரணை பண்ணி நீதி நியாயம் உனக்கு கிடைக்கும்" அப்படின்னு காவல் அதிகாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட பாக்கியம், மாணிக்கம் என்ன பண்றாங்க, தங்கமயில் கிட்ட போய் பேசுறாங்க. "அம்மா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஒட்டு குடும்பத்தையும் உள்ள தள்ளிட்டோம்மா லாக்கப்ல. என்ன லாடம் கட்டிட்டு இருப்பாங்கன்னு" சொல்றாங்க. இத கேட்டு தங்கமயில் வந்து அழுவுறாங்க. "ஏம்மா இது மாரிலாம் பண்ண? யார கேட்டு நீ பண்ண? ஏற்கனவே நம்ம பொய் சொல்லி இந்த நிலைமைக்கு வாழ்க்கையே போச்சு. ஏம்மா இதுக்கு மேல தப்பான பொய் சொல்லிட்டு இருக்க? நம்ம தான் அந்த குடும்பத்த ஏமாத்தணுமா? அவங்க ஒண்ணும் வந்து நம்மள ஏமாத்தலன்னு" சொல்றாங்க. "ச்சீ வாய மூடுறி. இது மாரி நீ பேசிக்கிட்டே இருந்த மயிலும் உன் வாழ்க்கை வந்து இப்படியே தான் இருக்கும்.
ஒண்ணும் முன்னுக்கு வர முடியாது. அவங்க மேல கேஸ் குடுத்தாங்க. அவங்க நம்ம பழிக்கு பழி வாங்கணும்ல. இது மாரிலாம் சொன்னா தான் உன் பக்கம் நியாயம் கிடைக்கும். இப்ப நீ என்னன்ற நீ வந்து உன் புருஷன் கூட வாழணுமா வேணாவா? அத சொல்லுன்றாங்க. இல்லம்மா நான் வாழணும். அதுக்காக இப்படி ஒரு பொய் வேணாம்மா. இல்லம்மா இல்ல இதான் நான் சொல்லப் போற கடைசி பொய்யி. இந்த பொய்யால வந்து உன் வாழ்க்கை எங்கேயோ போப்போது. நீ அந்த வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு தங்கமயிலுகிட்ட தப்பான அட்வைஸா குடுக்குறாங்க. சுடர் சொல்றா, "அக்கா அம்மா பேச்சு நம்பாத. அவங்க பொய் சொல்றாங்க. ஏற்கனவே பொய், இதுக்கு மேல பொய் சொல்றாங்க. அபாண்டமா ஒரு குடும்பத்து மேல பழி போட்டுருக்காங்கக்கா. இதுக்கு நீ உறுதுணையா போகாதன்னு" சொல்றாங்க. "சுடர் நீ வாய மூட்டு இருக்கியா? நீ இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா, நீ ஒரு மூல, அவன் ஒரு மூல வாழ வேண்டிய, இங்க உட்காந்துருக்க வேண்டிய, காலத்துக்கும் உனக்கும் கல்யாணம் ஆவாது. நாங்களும் உட்காந்துருக்க வேண்டியதுதான் தலையில துண்டு போட்டுட்டு. எங்களுக்கு தெரியும். பெரியவங்க பேசல, நீ சின்ன பொண்ணு வாய தொறக்காத. வேலை என்னவோ பாருன்னு" சொல்லிட்டு சுடர் வாய அடைச்சிடுறா இந்த பாக்கியம். பத்தாததுக்கு இந்த மாணிக்கமும் இப்படிதான் சொல்றான். பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு, "ஆமா தங்கமயிலு, நீ வந்து ஸ்டேஷன்ல நாங்க சொல்ற மாரி சொல்லு. அப்போதான் உன் வாழ்க்கை நடக்கும்னு" சொல்றாங்க. நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கணும். இந்த குடும்பம் வந்து என்ன டார்ச்சர் படுத்து டெய்லி என்ன அத வாங்கிட்டு வா, இத வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு மென்டல் டார்ச்சர் குடுக்குறாங்க. வரதட்சணை கொடுமை பண்றாங்க. அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும் மயிலு. உன் வாழ்க்கை நல்லாருக்கும். உன் புருஷன் கூட வாழறதுக்கு இதான் சரியான வழின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஐடியா முன்வைக்கிறாங்க இந்த பாக்கியம். தங்கமயில் ஒத்துக்க மாட்றாங்க. சப்போஸ் நீ ஒத்துக்கல வச்சுக்கோயேன், இந்த வீட்ல உனக்கு இடம் கிடைக்காது. நீ எங்கனா வெளிய போயிடுன்னு சொல்றா. எப்படி ஒரு பெத்த பொண்ணுகிட்ட போய் இந்த பாக்கியம் இது மாரி சொல்லுவான்னு தெரியல. இந்த தங்கமயில வந்து ஒரு கோழையா தான் இருக்கான். சரி அவ சொன்னா போது, நம்ம தனியா எங்கனா வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கலான்ற எண்ணம் வரல. ஐயோ! இல்லம்மா நீ என்ன சொல்றியோ நான் அதே கேட்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தங்கமயில் வந்து தப்பான விஷயம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால அவளோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா தான் இருக்க போகுது. மீனாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மீனாவும் இன்னும் மீனா ஸ்டேஷனுக்கு வரல. என்ன ஆச்சுன்னு ஏதுன்னு தெரியல. புருஷன் சொன்னாரு. புருஷன் செந்தில் சொல்லியிருக்காரு மீனா கிட்ட, நான் ஸ்டேஷன்ல குடும்பமே இருக்குன்னு. மீனா வந்து வரல. மீனா வந்து வாய் திறந்து உண்மையெல்லாம் சொல்லணும். அவங்க போட்டு வந்த நகையே போலிதாங்க. இதுக்கு நாங்க சாட்சியா நானும் ராஜி இருக்கோம். இவங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையும் பொய் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தரமான வாக்குமூலம் வந்து மீனா பதிவு பண்ணணும் ஸ்டேஷன்ல. மீனா வந்தா தாங்க தெரியும். அதே மாரி தங்கமயில் வந்து எப்படி பொய் தான் சொல்ல போறா? தங்கமயில் வந்து அங்க வந்து ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவான்னு தெரியல மக்களே! இந்த முத்துவேலும், சக்திவேலும் எப்படி தங்கச்சி குடும்பத்த மீட்ன்னு வெளிய வருவாங்கன்னு தெரியல. போன்ற பல விஷயம் காத்துட்டு இருக்கு மக்களே உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.